Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஐ எஃபிஷியன்சி ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி கேமராவில் எனேபிள் பண்ணுறது இல்லாட்டி ஆன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்கள் மொபைலில் கேமராவில் ஐ எஃபிஷியன்சி ஃபோட்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணுன்னா கேமரா நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மேலே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா கேமராவில் செட்டிங்ஸ் ஐக்கான் உங்களுக்கு கார்னரில் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கேமரா செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இதில் பிக்சர்ஸ் அப்படின்றதுக்கு கீழே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஐ எஃபிஷியன்சி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ சேவ் ஸ்பேஸ் பை கேப்சரிங் ஃபோட்டோ மோட் பிக்சர்ஸ் இன் ஐ எஃபிஷியன்சி இமேஜ் ஃபார்மட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபோட்டோஸ் பிடிப்பீங்களா இருந்துச்சுன்னா பிடிக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த HEIF அப்படின்ற இந்த ஃபார்மட்டில் தான் சேவ் ஆகும். அதாவது நார்மலாக ஜேபிஜியில் தான் ஒரு ஃபோட்டோ சேவ் ஆகும். பட் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு HEIF அப்படின்ற ஃபார்மட்டில் சேவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா உங்களால் ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸையுமே எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேப்சர் பண்ணி சேஞ்சஸ் இருக்கா, நல்ல குவாலிட்டியாக ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோவுமே எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.